அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி H8. அதாவது 4வது மற்றும் 5வது விரல்களை நாம உள்ளங்கையை நோக்கி மடக்கும் போது அது எங்க டச் ஆகுதோ அந்த இடத்துல உள்ள புள்ளி தான் நமக்கு H8 அப்படின்ற புள்ளி. இது நெருப்பில் நெருப்பு பூத புள்ளி. இதோட பஞ்சபூத தத்துவம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதோட அப்டேஷன் ப்ளஸ் அதோட உணவு முறை இதை தான் நம்ம பேச போகிறோம். இந்த H8 போடும்போது நம்ம எந்த மாதிரி உணவு முறையை ஒரு மருத்துவ பயனாளிக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ H8 அப்படின்னா நானே சொன்னேன், நெருப்பு பூத புள்ளி. நெருப்புல நெருப்பு போடும்போது அது தணலாக மாறும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். லாஸ்ட் ட்ரிபிள் வார்மர் பாயிண்ட்ல கூட பேசியிருக்கோம். ஏதாவது மிகுதியான உஷ்ணம் இருக்கும்போது அது இன்னொரு உஷ்ணம் வரும்போது அது ரெண்டு உஷ்ணமும் சேர்ந்து அணைச்சிரும். அணைச்சி அது தணலா இருக்கும். அதை காட்டுத்தீயை எக்ஸாம்பிளா வச்சு பேசியிருப்போம். ஸோ அது மாதிரி தான் நம்ம உடம்புலையும் அனலாக இருக்க வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இயக்கம் பெறணும் அப்படின்னாவே முதல்ல இந்த வெப்ப ஆற்றல் நம்ம உடம்புக்கு தேவை. வெப்ப ஆற்றல் குறைந்தாலும் வெப்ப ஆற்றல் மிகுதியாக ஆனாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்போட இயக்கத்தை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி வெப்ப ஆற்றல் மிகுதியாகி நமக்கு என்ன ஏற்பட்டுருது உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல பிடிப்பு ஏற்படுது, இயக்கம் இல்லாத தன்மை ஏற்படுது. ஏன்னா வெப்பம் மிகுதி ஆகும் போது அது அங்க உள்ள நீரை குறைச்சிருது. நீரை குறைக்கும் போது நமக்கு என்ன ஆயிரும்னா ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம ஆயிரும். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம நிறைய இடங்கள்ல பிடிப்பு ஏற்படுது. எஸ்பெஷலி இது உள்ளங்கையில இருக்கிறனால இந்த கைகளை மடக்கி நீட்டுறதுல சிரமம் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம இதுல பார்க்கலாம். அப்படி மடக்கி நீட்டும் போது அவங்களுக்கு சிரமமா இருக்கு, வலிக்குது, இல்லைன்னா பண்ண முடியல, ஒரு கையை வச்சு நிமித்தி விடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நெருப்பு மிகுதியாகி நீர் வற்றி உருவானது. ஓகே, இப்ப நெருப்பு மிகுதியானதாலதான் இது நீர் வற்றி இருக்குன்னு சொல்றோம். ஆனா அதே இடத்துல நாம ஏன் மீண்டும் நெருப்பை கொடுக்குறோம் அப்படின்னா, நெருப்பு தான் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இதை ஃபிளெக்சிபிலிட்டிக்கு கொண்டு வரும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அயன் அப்படி ஸ்டிஃபா தான் இருக்கும். அதை வளைக்கணும் அப்படின்னா அதுல மிகுந்த வெப்பம் செலுத்தும் போதுதான் அது வளைய ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புலையும் இந்த வெப்ப ஆற்றல் இயங்கும் போதுதான் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த இடம் வேணா உங்களுக்கு இறுகி இருக்கலாம், ஆனா மித்த இடத்துல அந்த இறுகி இருக்கிற இடத்துக்கு ஒரு புஷ் பண்ணி அங்க நீரா பார்க்கக்கூடியது ரத்தம். ரத்தத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் அந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா அங்க தேங்கி நிக்கக்கூடிய அங்க எதுவும் கிடைக்காம தடுக்கிறது காற்று. அந்த காற்றை கலைக்கிறதுக்கு நமக்கு உஷ்ணம் தேவை. அதனால நாம கண்டிப்பா அதை உஷ்ணப்படுத்தணும். இந்த H8 புள்ளியில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க நீடில் போடலாம். நீடில விட இன்னும் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மார்க்ஸா கொடுக்கறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீடிலும் போட்டு மார்க்ஸாவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே ரிசல்ட் இருக்கும். எனக்கு அக்குபஞ்சர் தெரியாது அப்படின்றவங்க இந்த பாயிண்ட்டை மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படியே அழுத்தம் கொடுக்க 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 உங்களுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது அந்த இடத்துக்கு ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நமக்கு எந்த விதமான நியூட்ரிஷன் கிடைக்கணும், நாம என்ன விஷயத்த உணவா எடுத்துக்கிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த இடத்துல அதுலயும் உஷ்ணமா வேணும் அப்படின்றப்போ மினரல் கண்டென்ட் உள்ள உணவுகள் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த பிடிப்பு அப்படின்ற விஷயம் வேகமா சரியாகும். நீங்க வெறும் விரல்ல அப்படின்னு மட்டுமே இதை பார்க்க வேண்டாம். அடிக்கடி கழுத்து பிடிச்சுக்கிடுது, இல்ல முதுகு பிடிச்சுக்கிடுது, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. மேக்சிமம் அதை வாயு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காத்து ஒரு இடத்துல கட்டி நிக்குது அப்படின்னா அங்க உஷ்ணம் இல்லாம கட்டி நிக்குது. அப்படின்றப்போ அங்க நீர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா காத்து அடிச்சு தள்ளிரும், நீரும் பத்தி போகும், காத்தும் கெட்டி இருக்கும். அந்த இடத்துல நமக்கு உஷ்ணம் தான் தேவை. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா மினரல் கண்டென்ட் உள்ள உணவை எடுத்துக்கோங்க. மினரல்ஸ் அப்படின்னாவே இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதிகமா சிறுதானியங்களை அதிகமா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிறுதானியங்கள் சேர்க்கறதும் நல்லதுதான்,
ஆனா உங்களுக்கு எந்த விதமான தானியம் வந்து சிறந்தது அப்படின்றத தெரிஞ்சு சாப்பிடணும். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சாப்பிட்றது வந்து சிறந்ததா இருக்காது. எளிமையான வீட்டு உணவா வந்து நான் சொல்லும் போது H8 அப்படின்ற பாயிண்ட் போடக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு மருத்துவ பயனாளி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மினரல் கண்டென்ட் நிறைந்த உலர் திராட்சை அதை வந்து நம்ம வந்து உணவா வந்து சஜஸ்ட் பண்ணலாம். உலர் திராட்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்னன்னா கருப்பு உலர் திராட்சை தான் வந்து பெஸ்டா இருக்கும். கருப்பு உலர் திராட்சையை வந்து நீங்க இரவே வந்து நீர்ல ஊற வச்சுட்டு காலையில வந்து அதிகாலையில எம்டி ஸ்டொமக்ல இந்த திராட்சையோட நீர் பிளஸ் அந்த ஊறிய திராட்சை இது ரெண்டையுமே சாப்பிடணும். தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு திராட்சையை சாப்பிடாம இருக்கிறது இப்படி வந்து இருக்கக்கூடாது. அதோட இன்னொரு விஷயம், இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து காஃபி டீ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து உடனே எடுக்கிறாங்க. இது சொன்னோம்னாவே இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு 7 மணிக்கு நான் இதை குடிச்சிட்டு 8 மணிக்கு காஃபி குடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குற ஆள்கள்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. காலையில எம்டி ஸ்டொமக்ல இதை குடிங்க. இதை குடிச்சிட்டு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்காவது நீங்க வேற எதுவும் எடுக்க வேணாம். 6 o'clock எடுத்தோம்னா 8 o'clock தான் டிஃபன் சாப்பிட போறோம். 7க்கு எடுத்தீங்கன்னா 9க்கு டிஃபன் சாப்பிட போறீங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2 hours வந்து பிரேக் விட்டுட்டு டைரக்டா மார்னிங் டிஃபன் என்னவோ பிரேக்ஃபாஸ்ட் என்னவோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. இதை வந்து கொஞ்சம் தொடர்ந்து வந்து சாப்பிடுங்க. ரொம்ப பிடிப்பு மிகுதியா இருக்கிறவங்க வந்து ஒரு வாரம் நீங்க தொடர்ந்து சாப்பிடும் போதே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். ஆனா இது வந்து உணவா இருக்கிறதுனால நீங்க 1 மாதம் கூட இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி கூட இதை வந்து குறைச்சிக்கலாம். இதை சாப்பிட்டும் பாருங்க. இந்த அக்குபஞ்சர் புள்ளியும் வந்து பயன்படுத்துங்க. அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.